Hi, my dear students. Good morning. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி தனி வட்டி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாம் கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கூட்டு வட்டினா இங்கிலீஷில் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த கூட்டு வட்டிக்கு பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு எழுதுகிறேன், அது பாருங்கள், பயந்துடாதீங்க. ஓகே, பயந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. என்னது இவ்வளோ ஃபார்முலாஸா? பயந்துடாதீங்க, கொஞ்சம் கூட பயந்துடாதீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஏன்னா என்ன? டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரியும். அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா என்னென்னா P × 1 + R/100 த ஹோல் பவர் n. ஓகேங்களா? இந்த n என்னென்னா எத்தனை வருஷம்? இப்போ 2 வருஷம்னு சொன்னாங்கன்னா இங்கே 2ன்னு போடுவோம், 3 வருஷம் சொன்னாங்கன்னா 3ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஆர்னா இன்ட்ரெஸ்ட், அது நமக்கு தெரியும். பீனா அசல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போடுவோம். இது என்னங்க சார், இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, சப்போஸ் கூட்டு வட்டியில் இது வந்து 1 இயர்க்காக. ஓகேங்களா? இது வந்து என்னது, ஒன் இயர் அந்த கவுண்ட்டில் வருது, அதாவது பர் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டு வட்டி ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்குன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா, அதாவது ஆஃப் இயர். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும், இப்போ 6 மாதத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% வட்டி. ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு 10% வட்டி. 6 மாதத்துலேயே எவ்வளோ ஆகும்? 5% கணக்கு. 6 மாதம்னா 5% கணக்கு. அப்போ 1000 ரூபா என்ன வரும்? 5%னா 50 ரூபா ஆட் ஆகும். கரெக்டுங்களா? 50 ரூபா ஆட் ஆனால் என்ன ஆகும்? 1050 வருமா? ஸோ 1050ன்னு இங்கே கொண்டு வந்துடும். 1050க்கு மறுபடியும் அடுத்த 6 மாதத்தில் வட்டி போவாங்க. இது வந்து ஒரு வருஷம் கழிச்சா தான் அடுத்த வட்டிக்கு போகும். இது உடனே கூட்டு வட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தனி வட்டியில் என்ன பார்த்தோம்? 1000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறீங்க 10% அப்படின்னா 5 வருஷம் கழித்து என்னவோ மாறுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வருஷத்தில் 1000 ரூபா என்னவோ மாறும்? 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 10%னா 5 வருஷம்னா 100 ரூபாய் × 5 500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அதன்படி பார்த்தா 1000 ரூபா போட்டால் 10%ல் 5 வருஷம் கழித்து 500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுவே கூட்டு வட்டியில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்தில் எவ்வளோ மாறிடுது? 1100 ரூபாய்னு மாறிடுதா? அதிலிருந்து வட்டி கண்டுபிடிப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வட்டி அதிகமாக கிடைக்குமா? அது அப்புறம் 2வது வருஷம் ஆட் ஆகுமா? அதுலேருந்து ஒரு வட்டி 3வது வருஷம் போகுமா? அப்படி நம்ம வட்டி ஆட் ஆகி அதோட சேர்ந்த மாதிரி ஒரு வட்டி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கூட்டு வட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் பேங்க்கில் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணுறாங்க, நான் ஒன்றும் பேங்க் வைக்கல. ஸோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன, அது லாபம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் பண்ணால் எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஒருவேளை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டெக்னிக். ஓகேங்களா? இது வந்து குவார்ட்டர், தட் மீன்ஸ் 4 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஒரு வேளை 1.5 வருஷம் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1.5 வருஷம்னாலும் அது ஒரு வருஷம் கணக்கில் தான் வரும். ஸோ ஒரு வருஷம் கண்டுபிடிச்சி சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. இந்த சம்மை வந்து நான் 2 டைப்பாக பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இன்னொன்று ஃபார்முலா இல்லாமல் பழைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சம் என்னன்னு எழுதிடுறேன். ஓகேங்களா? இதான் சம்மு. P = 4000. 4000 ரூபா ஒரு பேங்க்கில் போடுறாரு. 10% ஆர். ஓகேங்களா? வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸ், 2 வருஷம் கழித்து
சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஃபார்முலா என்ன, 1 இயர் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், இங்கே 2ன்னு போடுவோம். ஸோ போடுங்க, A ஈக்குவல் டு P வேல்யூ என்ன 4000, 1 ப்ளஸ் R வேல்யூ எவ்வளோ 10%. ஸோ 10/100 ஹோல் பவர் என்னுக்கு பதில் என்ன பண்ணணும் 2 years 2 is equal to 4000 into 1 plus 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 1/10 இருக்குமா, 1/10 ஹோல் ஸ்கொயர். இதை நான் இன்னும் எப்படி எழுதலாம், 4000 10 1 11 10 into 1 10 10 plus 1 11 11/10 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் என்ன டபுளாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, 11/10. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 2 0 2 0 கேன்சல். ஸோ 40 into 11 into 11. இது எப்படி எழுதலாம், 44 4 வரும் 44. ஸோ 484 பக்கத்தில் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4840 ரூபா எனக்கு கிடச்சிருச்சு 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. இது வந்து என்னது, டோட்டல் அமௌண்ட் மறந்துடக்கூடாது, டோட்டல் அமௌண்ட் கிடச்சிருக்கு. அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னு என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா பழையபடி பார்த்தோமே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் பி. என்னது, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட்டு மைனஸ், அதாவது கிடைச்ச அமௌண்ட்டு மைனஸ் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு, அவ்வளோதான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 4840 மைனஸ் 4000. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹840. ஓகேங்களா, இந்த டெக்னிக். வாங்க அந்த டெக்னிக் எப்படின்னு போய் பார்க்கலாம். சரி வாங்க, நாம் எப்படி போகலான்னு பார்க்கலாமா. வாங்க, நம்ம வந்து இப்போ ஃபார்முலாஸ் வந்து பழைய ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது என்னது, PNR/100 ஃபார்முலா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்னொன்று, 1 இயருக்கு எவ்வளோ வட்டின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, 1 இயருக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது I ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100. ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், 1 இயருக்கு P வேல்யூ எவ்வளோ 4000. ஸோ 4000 இன்ட்டு N வேல்யூ என்ன, 1 இயருக்கு தான் நம்ம வைக்கிறோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1 இயர். R வேல்யூ என்ன 10 ஹோல் டிவைட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், தேர்ஃபோர் ஐ காட் 400. ஓகேங்களா, 1 இயருக்கு தனி வட்டி எனக்கு 400 ரூபாய் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த 400 ரூபாயை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 4000 + 400 which is equal to 4400. ஓகேங்களா, இது வந்து எப்போ செகண்ட் இயரில் வந்து எனக்கு இப்படி கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் என்கிட்ட 4000 ரூபா தான் இருந்தது, செகண்ட் இயரில் 4400 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எது கண்டுபிடிப்பேன், 4400 ரூபாய் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சா என்ன வரும், therefore I ஈக்குவல் டு 4400 இன்ட்டு ரெண்டாவது வருஷம் தானே 2 போட்டக்கூடாதுன்னா அதுலேருந்து மறுபடியும் முதல் வருஷம் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 10/100, 2 0க்கு 2 0 கேன்சல், தேர்ஃபோர் எவ்வளோ கிடச்சிருக்கு, 440 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 4400 இருந்தது ப்ளஸ் ஒரு 440 விச் இஸ் ஈக்குவல் டு 4840 ரூபா. டோட்டல் 4840. இவங்க என்ன கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ சிஐ மட்டும் தான் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி எவ்வளோ கண்டுபிடிச்சேன், 400 ரூபா ஒன்று கண்டுபிடிச்சேன், இங்கே ஒரு 440 ரூபா கண்டுபிடிச்சேன். ஸோ 400 + 440 840 அப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா 4840 மைனஸ் 4000, ஸ்டார்டிங் அமௌண்ட் என்ன, இனிஷியல் அமௌண்ட்டு 4000, தேர்ஃபோர் 840. ஸோ இப்படி நாம் பழைய ஃபார்முலா வச்சு நாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணலாம், இல்லைனா புது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இதே தான் அவங்க ஒரு வேளை 6 மாதத்துக்கு சொன்னாங்கன்னா நம்ம அதே கணக்கு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 6 மாதம் சொன்னாங்கன்னா ஃபார்முலா வந்து நீங்கள் 6 மாதத்துக்குரிய ஃபார்முலா போடுவீங்க. ஆனால் இங்கே 10% வந்து நம்ம 5%ன்னு கம்மி பண்ணிக்குவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே,
அவங்க 10% போடுவாங்க, இங்கே நாம் 5% மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்போம். ஓகேங்களா, இவ்வளோதான். ஸோ இதுதான் கூட்டு வட்டி, இவ்வளோ தான். இது போதும், இதை தெரிஞ்சாலும் நீங்கள் கூட்டு வட்டி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 2 வருஷம் அப்படிங்கிறதுனால நான் 2 ஸ்டெப் போட்டேன். தேர்ட் இயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த 4840 வச்சு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, அதை அப்புறம் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லைனா ஃபார்முலா போட்டிங்கன்னா இப்படியே முடிஞ்சிடும். இது ஸ்கொயர்டு அப்படிங்கிறனால 2 வேல்யூ போட்டுட்டேன். க்யூப் அப்படின்னா 3 வேல்யூ போடணும். 3 வருஷம்னா 3 வேல்யூ போடுவேன். கரெக்டுங்களா? அப்போ இது இன்னொரு டைம் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா இல்லை கடைசியாக கிடைக்க போகிற அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் பேங்க்கில் 12,000 ரூபாய்க்கு அமௌண்ட்டு போடுறாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டி தான் உங்களுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வட்டி அப்படின்னா 5% வட்டி அப்படின்ட்டாங்க. அவங்க 12,000 ரூபா போட்டாங்க, வெளியில் வரும்போது 13,230 ரூபான்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இதை வந்து எத்தனை வருஷம் கழித்து இவங்க 13,230 ரூபா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதை வந்து நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் போட தேவையில்லை. நம்ம அவங்க போட்ட ஃபார்முலா இருக்குல்ல, அதை ஃபார்முலாவே இல்லாமல் போட்டோம்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு அதை டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ ஐ வாண்ட் சிஐ வாங்கணும்னா என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி தான் சிஐ. கரெக்டாக? ஏ மைனஸ் பி தான் என்ன, சிஐ. இது ஃபார்முலா கூட தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். ஸோ ஏ மைனஸ் பி என்ன, ஏ வேல்யூன்னா 13,230 மைனஸ் பி வேல்யூ 12,000 மைனஸ் பண்ணால் வாட் இஸ் சிஐ, 0 3 2 1. ஸோ ஐ காட் சிஐ வேல்யூ. ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எனக்கு 1230 ரூபான்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போல. பழைய சம் மாதிரி தான். என்ன சொன்னோம், 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும்னு கேட்டோம்ல, அதே ஸ்டெப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ண என்ன வரும், ஃபஸ்ட் இயர். ஓகேங்களா, ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 12,000 ரூபா இருந்தது. எத்தனை பர்சன்டேஜ், 5%. போட்டால் ஆன்சர் என்ன கிடைக்குது, 12 60. இங்கே ஒரு 0, 600 ரூபா. ஸோ ஃபஸ்ட் இயரில் எனக்கு 5% வட்டி போட்டால் 600 ரூபா கிடச்சிருச்சு. ஓகே, செகண்ட் இயரில் என்ன பண்ணணும், நாம் என்ன சொன்னோம், இந்த 12,600 கூட்டிக்கணும். கரெக்டாக? ஸோ 12,600 இன்ட்டு அதே தான் பர்சன்டேஜ் 5/100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 2 0 கேன்சல். மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருதுன்னு, 5×6 30 0 மீதி 3, 5×2 10 3 13 மீதி 1, 1 5 is 5, 5 + 1 6. ஸோ வி காட் 630. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 12,600 இருக்குது. அதோட 630 கூட்டுறேன். ஆட் பண்ண என்ன வரும், 13,630 வந்துருச்சு. 13,230 எனக்கு வந்துடுச்சு. கரெக்டாக? ஸோ எனக்கு கொஸ்டின் என்ன, 13,230 எப்போ எந்த வருஷத்தில் கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு செகண்ட் இயர்லேயே கிடச்சிருச்சு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், n = 2 years. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இதுலேயும் கிடைக்கலன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஒருவேளை 3வது வருஷத்தில் கிடைச்சா 3வது வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி என்ன தெரியாது, நமக்கு என்ன தெரிஞ்சாதான் இந்த ஸ்டெப்பே நம்ம யூஸ் பண்ண முடியும். என்னே தெரியாது, அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் we can get the answer. ஓகே, ஸோ போதும். ஓகேங்களா, என்ன போதும்,
கூட்டு வட்டி போதும். இப்போ நாம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் எவ்வளோ வருதுன்னு சும்மா பார்க்கலாம். ஓகேங்களா? சும்மா இல்லை, எக்ஸாமில் கேட்பாங்க இந்த அமௌண்ட்டு இத்தனை வருஷம் இத்தனை பர்சன்டேஜ், அப்போனா தனி வட்டி எவ்வளோ வரும், கூட்டு வட்டி எவ்வளோ வரும், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்பாங்க. வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இந்த சமயம் எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? இந்த சமயம் எடுத்துக்குவோம். எவ்வளோ வந்தது? 2 வருஷத்தில் 13,230 ரூபா கூட்டு வட்டி வந்தது. இதே தனி வட்டியாக இருந்தால் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். தனி வட்டியாக இருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்? தனி வட்டிக்கு ஃபார்முலானா I = PNR / 100, which is nothing but I = P value is 12,000 into N value 2 years, கரெக்டாக? 2 years into R value is 5% whole divided by 100. 20 கேன்சல், 2 5 10. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 0 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு 120 இருக்குது, அதில் ஒரு 0 கிடச்சிது அப்படின்னா 1200 எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? I வந்து 1200. ஸோ A வேல்யூ எவ்வளோ? A மீன்ஸ் P + I, தட் மீன்ஸ் என்ன, இனிஷியல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆட் பண்ண என்ன நமக்கு இங்கே P வேல்யூ எவ்வளோ? 12,000 ப்ளஸ் 1200. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 12,000 + 1200 13,200. ஓகேங்களா? தனி வட்டி மூலமாக பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு நமக்கு 13,200 கிடைக்குது. கூட்டு வட்டியில் நமக்கு 13,230 கிடைக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கிடையாது என்ன சொல்லுவீங்க? டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் 13,230 மைனஸ் 13,200, which is nothing but 30. ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 30 ரூபாய். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 30 ரூபான்னு வந்துடும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்ன எழுதுகிறேன் பாருங்கள். P × R/100 the whole square. ஓகேங்களா? பண்ணுங்கள் வாங்க. P வேல்யூ எவ்வளோ? 12,000. ஓகேங்களா? 12,000 இன்ட்டு R வேல்யூ எவ்வளோ? 5%, கரெக்டாக? ஸோ 5 / 100 ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் என்ன? ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, 12,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. ஓகே, போட்டால் என்ன வரும்? 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 10க்கு 5 கேன்சல் பண்ணால் 2, 2 கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் we got 6 × 5 30. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? இதுக்கு பதிலாக நம்ம தேவையில்லாமல் இதுக்கு ஒரு தனி கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தனியாக தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே we got the answer in just 2 to 3 steps. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சவங்களாம் 2 ஸ்டெப்ஸில் முடிச்சிருவாங்க. ஏன்னா இதை கேன்சல் பண்ணாலே 6 5 30 வந்துடும். ஸோ பண்ணிவிட்டு போய்ட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ if they ask for difference between simple interest and compound interest, ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை முடிஞ்சிடும். ஓகே, இதில் எந்த வருஷம் கிழமை எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம இது பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். P × R/100 the whole square. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தனி வட்டி பார்த்துட்டோம், கூட்டு வட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச ஏரியா, வால்யூம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ.